எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம யூடியூப் பேனர் செய்வது தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஒரு 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நான் டிரைவர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. டிரைவர் லிங்கை கிளிக் பண்ணி இந்த இமேஜை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருப்பேன் எல்லா இமேஜும். இதுதான் ஃபார்மெட்டு, பேனரோட ஃபார்மெட்டு. இந்த இமேஜ் இல்லைன்னா உங்களால் எந்த பேனருமே செய்ய முடியாது. கிரியேட்டிவ் உலகம் என்னோடய சேனல் நேமு. உங்கள் சேனல் நேமு என்னவோ அதை போட்டுக்கோங்க. இந்த நடுவில் ஒரு ரெட் கலரில் 2 கோடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சைடில் இருக்க பாருங்கள். அந்த 2 கோடு தான் ஃபோனுக்குரியது. அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அதுக்குள்ளே எழுதினா தான் உங்கள் பேனர் வியூவர்ஸ்க்கு வியூ ஆகும். அதனால் அந்த கோடுக்குள்ளேயே நீங்கள் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டாக வச்சுக்கோங்க. கலரு நான் ரோஸ் வைக்கிறேன், ஏன்னா நான் லோகோலையும் ரோஸ் தான் வச்சுருப்பேன், அதனால தான் ரோஸ் வைக்கிறேன். அப்புறம் உங்கள் டேக்லைன், உங்கள் சேனலோட டேக்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நேம் எதை பொறுத்துன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி இதுக்கு சம்மந்தமான டேக்லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டேக்லைன் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச டேக்லைனை வச்சுக்கோங்க. டேக்லைனுக்கு இந்த ஃபாண்ட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கவே. கேப்ஸில் லெட்டரில் இருக்காமல் கொஞ்சம் ஸ்மால் லெட்டரில் அழகாக இருக்கும். இதுக்கு ஃபாண்ட் இதே வைங்க, நான் வச்சதை. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபாண்டு. இது சிம்பிளான பேனர் தான், ரொம்ப ஒரு கிராண்டான பேனர் இல்லை. சிம்பிளாக நிறைய பேர் சிம்பிளாக பேனர் தேடுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த பேனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து யூடியூப் ப்ளஸ் இது நான் இது ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எடிட் பண்ணாமல் இமேஜெலாம் இருக்குது. அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிட்டு அப்புறம் இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. அப்போ உட்காந்து எடிட் பண்ணிங்கன்னா லைட்டாக தான் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், இமேஜ் ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என் நேமு எழுதியிருக்கா, அது இல்லாமலே உங்களுக்கு லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க, கரெக்டான பொசிஷனில் வச்சா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கரெக்டான பொசிஷனை வச்சு எக்ஸ்போர்ட் இமேஜ் கொடுத்துருங்க. இதில் டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி அல்ட்ரான்னு கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் டக்குன்னு சேவ் டு கேலரின்னு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அடுத்து எப்படி நம்ம அந்த பேனர் எடிட் பண்ண பேனரை எப்படி நம்ம யூடியூப்பில் வைக்கிறதுன்னு பார்ப்போம். க்ரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்க்டாப்பு, அதில் யுவர் சேனல் இருக்கும் ரைட் சைடு மேலே. யுவர் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா கஸ்டம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாங்க்னு கண்டினியூஸ் டு ஸ்டூடியோன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடியோக்குள்ளே போயிடும் கரெக்டாக, யூடியூப் ஸ்டூடியோ. யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனால் பிராண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் லோகோ, பேனர், அப்புறம் அந்த இமேஜ் உங்கள் வீடியோக்கு சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடிட் பண்ண இமேஜை வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ட்ரிக்கு தான் இந்த பேனரை வைக்கிறது, ஏன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பாய்.